8ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். தேவன் நோவாவையும் அவனுடைய தேவையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைக்கப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதி வேலையிலே அராரத் என்ற மலையின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்துவிட்டு தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் சென்றிருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டார். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தண்ணீரத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீக்கி அதை பிடித்து தண்ணீருமாக பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்தில் திரும்பி வரவில்லை. அவனுக்கு 600 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவியும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மீது சகல உன்னோடு வெளியே வரவில்லை. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் கழிவு பெருகப்படுவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரனும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களிலும் ஓடுகிற சகல பிராணிகளிலும் சகல பறவைகளிலும் ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை கழிவுகளுக்கு பலியிட்டார். சுகந்த வாசம் இனி கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி கொள்ளாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவங்களையும் சந்தரிப்பதில்லை. பூமியை நாளளவும் விளைப்பும் அறுப்பும் சீதமும் உஷ்ணமும் ஓடை காலமும் மழைக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆமென்.